ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கை நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கள் வந்து போகலாம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் போலிருந்து வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகள். ஸோ அதனால் இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஹாட் ஸ்டாரில் போய்ட்டு ஓட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய கனிவான வேண்டுகோள். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் அது இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,35,660 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41.56% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 41.22% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,08,875 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.85% நேற்று இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தார் நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கம்பேக்கெல்லாம் கொடுத்து 19.04% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா. ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. சொல்ல போனாக்கா தினேஷ், அதுக்கப்புறம் விசித்ரா, இவங்க 2 பேரையும் கீழே தள்ளியிருக்காரு. ஸோ அதனால் பெரிய அப்ளாஸு. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் தினேஷ், அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 95,421 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.69% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 16.69% அதே சேம் பொசிஷனில் தினேஷ் அவர்கள் வந்து எங்கேயும் மேலவும் போக முடியாமல் கீழவும் வர முடியாமல் தேங்கி போய் நிற்கிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேம் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,424 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.02% நேற்று இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.82% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய விசித்ரா மேம் அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஒரு 10% வந்து ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்ம விசித்ரா. ஸோ அதன் காரணமாக வந்து இவங்களுக்கான வாக்குகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் விஜய் வர்மா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29,978 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.05% நேற்று இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தார். இப்போது பார்த்திங்க அப்படின்னா 5.21% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட விஜய் வர்மா அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் கூட வந்து கம்மியான வாக்குகள் தான் வந்து வாங்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோன்லேயும் இருக்கார். யார் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பொறுமையாக இருந்து. அதுக்கடுத்தான் 6th பொசிஷனில் மாயா, அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25,878 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.46% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தாங்க மாயா. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.53% வந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட மாயா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் இவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையிலும் கம்மியான வாக்குகள் தான். பட் இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக வந்து போயிருக்கு. ஸோ அதன் காரணமாக கூட இருக்கலாம். அதுக்கடுத்த 7th பொசிஷனில் பூர்ணிமா, அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25,718 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.37% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.49% வந்து இருந்துகிட்ருக்காங்க பூர்ணிமா அவர்கள். ஸோ இதுக்கு மேலே பூர்ணிமா என்ன தான் பண்ணாலையும் முக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இந்த வாரத்தில் எவிக்டாக வெளியே போகிறது மேபி விஜய் வர்மா, இல்லைனா பூர்ணிமா, இல்லைனா மாயா, இல்லைனா சொல்ல முடியாது தினேஷ் போகலாம், இல்லை மணி கூட போகலாம். ஏன்னா 14th வீக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹோப்பாக கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு சீன்லாம் வைக்க மாட்டாங்க. யார் தேவையில்லையோ அவங்கள வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஓட்டிங் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அன்ஃபேர் எவிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் மட்டும் கிடையாது, நிறைய சீசன்களில் வந்து நடந்திருக்கு. லாஸ்ட்டு சீசனில் தனலட்சுமியை வந்து அன்ஃபேராக வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு சிலரை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜனனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணை வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க சில விஷயத்துக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்பயுமே நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓட்டிங் ரிசல்ட்டை எங்கேயுமே நீங்கள் அஃபிஷியலாக பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக பிக் பாஸ் வந்து வச்சுருப்பாங்க, ஓட்டிங் ஹாட் ஸ்டார் வந்து வச்சுருப்பாங்க.
ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் சீக்ரெட்டாக வச்சுக்கிறாங்க அப்படின்னா, யாரானாலும் எவிக்ட் பண்ணலாம். கேட்ட ரீசன் என்னன்னாக்கா, ஓட்டிங்ஸ் வந்து கம்மியா வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் பெருசா வந்து மதிக்கப்படல. அதுதான் சொல்லப்போனாக்கா. இந்த அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் அதனால தான் நடக்குது ஆக்சுவலி. ஸோ இது எதுக்காக வந்து திரும்ப திரும்ப நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அனலைசிஸை அண்ட் ஓட்டிங் முடிவுகளை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து போயிட்டு கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். இவங்க இருக்கட்டும், இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள் நீங்கள். ஏன்னா பிக் பாஸோட ரூல்ஸ்லேயே வந்து என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் வந்து பிரதீப் ஆண்டனி ஒரு கட்டத்தில் வந்து படித்து காமிச்சார். அதாவது ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை வந்து தேவைப்பட்டால், அதாவது பிக் பாஸுக்கு தேவைப்பட்டால் திடீரென்று சடனாக கூட யாரனாலும் எவிக்ட் பண்ணலாம் எந்த விதமான காரணமின்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. பிக் பாஸோட ரூல்ஸ் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிக் பாஸுக்கு ஒத்து வரல அப்படின்னாக்கா யாராலையும் எந்த விதமான காரணமும் சொல்லாமல் நீங்கள் வெளியே போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிற உரிமை பிக் பாஸ்க்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக அது இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஓட்டிங் முடிவுகளை வந்து ஈஸியாக சரி வீக் டேஸில் வந்து காட்டல அப்படின்னா கூட வீக்கெண்ட் டேஸில் வந்து ஈஸியாக காமிச்சு இவ்வளோ வந்து ஓட்டிங்ஸ் வந்து மாயாவுக்கு வந்திருக்கு, அவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க, அவங்க தான் டைட்டில் அடிக்க போகிறாங்க. அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க, ஒரு 7வது பொசிஷனில் இருக்காங்க, இல்லை 6வது பொசிஷனில் இருக்காங்க. விஜய் வர்மா 2வது பொசிஷனில் இருக்கார், தினேஷ் ஒரு 6வது பொசிஷனில் இருக்கார், விசித்ரா வந்து 3வது பொசிஷனில் இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி அதை காமிச்சிட்டாக்கா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துடும், மக்கள் வந்து கரெக்டாக உண்மையாகவே நம்புவாங்க. பட் அதை வந்து எந்த இடத்துலையுமே உங்களால் பார்க்க முடியாது. அஃபிஷியலான ஓட்டிங் முடிவு நீங்கள் எங்கே பார்த்தாலும் எத்தனை சேனல் சொன்னாலும் அஃபிஷியலான ஓட்டிங் முடிவுகள் எங்கேயுமே கிடைக்காது. அது வந்து பிக் பாஸே வந்து வெளியிடுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து ஒரு கார்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மக்களை வந்து பிக் பாஸ் வந்து பார்க்க வைக்கணும், அதுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யத்தை வந்து ஏற்படுத்தணும். சுவாரஸ்யம் இருக்கும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும்ல, அதுக்கு ஒரு ஓட்டு போட வைக்கிறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இவங்களாம் டைட்டில் அடிக்க போகிறாங்க, இவங்களுக்கு வந்து நான் ஓட்டு போட்டிருக்கேன், இவங்களை காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து சில பேர் வந்து ரொம்ப மும்பரமாக வந்து ஓட்டிங்ஸ் வந்து போடுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் இந்த பிக் பாஸ் லவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் இங்கே பிரச்சனை என்னன்னாக்கா எண்ட் ஆஃப் தி டே ஓட்டிங்ஸ் எல்லாம் பெருசாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த சீசனில் எல்லா சீசன்லேயும் இந்த சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லா சீசன்லேயும் பண்ணிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு சேவ் யார், செகண்ட் சேவ் யார் அப்படிங்கிறதே ஒரு க்ளூ தான் சொல்லப்போனால். ஆனால் இந்த சீசனில் 1 or 2 டைம்ஸை தவிர்த்து பிரதீப் ஆண்டனி இருக்கும்போது 1 or 2 டைம்ஸ் வந்து பண்ணாங்க, அவ்வளோதான். அர்ச்சனாவும் ஒரு தடவை பண்ணாங்க, அவ்வளோதான். வேறு யாரையும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த எபிசோட்லையுமே, எந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்லையுமே பெருசாக வந்து யாருமே சேவ் பண்ணல. ஸோ வந்து மக்கள் வந்து அலர்ட் ஆகிடுறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தாங்க பிக் பாஸ் டீம். ஸோ அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டிங் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, யார் மேலே போயிருக்கா, யார் கீழே வந்திருக்கா, யார் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து புரிஞ்சு நீங்கள் வந்து ஹாட்ஸ்டாரில் போய்ட்டு ஓட்டு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இன்னொரு தவணை செஞ்சுக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.